வரலாற்றில் உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி இருக்குது. சில மலக்குமார்கள் ஒரு நாள் இரவு அவங்கள தூக்கிட்டு கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க மனைவிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து மனைவியோடு வாழ்ந்ததற்கு பிறகு திருப்பி கொண்டு வந்து மலக்குமார்கள் அங்கே இதில் விட்டதாக ஒரு வரலாறும் கூட இருக்கிறது. ஆனால் அது வந்து அறுக்கக்கூடாத ஒரு வருடம் தான். ஆனால் பிறக்கும் போது அறுக்கக்கூடிய வருடத்தில் தான் அவங்க பிறக்கிறாங்க. நடந்த நிகழ்வு என்பது, மனைவியோடு வாழ்ந்தது என்பது, அவங்க கரு உருவானது என்பது அறுக்கக்கூடாது, ஒரு வருஷத்தில் அறுக்க வேணான்னு சொல்லி வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் உருவானாங்க. ஆனால் அவங்க பிறந்தது அந்த காலகட்டத்தில் பிறக்கிறாங்க என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்களோட தாய் உண்டாகி இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அவன் என்ன செய்தான்னு கேட்டா, உலித ஃபி ஆமின் கதலஹும் ஃபதாகத் உம்முஹு பிஹி தரஅன் வஹதரஸத் மின் அவ்வலி மா ஹபலத் வலம் யகுன் யظஹரு அலைஹா மகாயிலுல் ஹபல். இதில் அல்லாஹ் ஒரு பெரிய சிறப்பு அவனுக்கு கொடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் கர்ப்பிணியாக இருக்கிறாங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த அடையாளங்கள் எதுவுமே இல்லாம ஆக்கினான் தான். இந்த கர்ப்பிணிகளுக்குன்னு சில அடையாளங்கள், குறைஞ்சபட்சம் வயிறா பெருசா வரணுமா இல்லையா, அது கூட இல்லை. அது ஆனால் அவங்களுக்கு தெரியுது நம்ம கருவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிக்கிறான். நீங்கள் குழந்தைய உண்டாயிருக்கிறீங்க அவங்களுக்கு தெரியுது. ஆனால் கர்ப்பிணியினுடைய அடையாளங்கள் என்னென்ன இருக்குமோ, சில பேருக்கு வாந்தி வரும், சில பேருக்கு அப்படி இருக்கும், மசக்கமா வரும், இதெல்லாம் இருக்குமே இல்லையா, எந்த விதமான அடையாளமும் இல்லாமல், வயிறு கூட பெரியதாக இல்லாமல் அவங்க சாதாரணமாக நார்மலாக இருக்கிற மாதிரியே அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. நம்ம குழந்தை உண்டாயிருக்கிறோம், அதனுடைய அடையாளங்கள் வரிசை வெளியில் தெரியல அப்படின்னாலும் கூட வீட்டில் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க, நான் குழந்தை உண்டாயிருக்கிறேன், அந்த அடையாளங்கள் தெரியல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஃபலம்மா வலஅத், கடைசியில் குழந்தை பெறக்கூடிய காலமும் வந்தது. குழந்தைய பெற்றுட்டாங்க, ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளையா இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்களுக்கு பெரிய ஒரு பயமும் அச்சமும் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ் சொன்னா, நீங்கள் பயந்தா அந்த பிள்ளையை நீங்கள் என்ன செஞ்சிருங்க, அந்த ஃபில்யம் நீங்கள் வந்து நதியில் போட்டுருங்க, கடலுங்கிறான் அல்லாஹ். நைல் நதி அந்த கடல் மாதிரி இருக்கிறதுனால அதில் போட்டுருங்க என்று அல்லாஹ் குறிப்பிட்ட போது, கடலை போடுங்கன்னு சொன்னால் என்ன, கடலை போட்டு அனுப்புங்கிறது இல்லை. அதான் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுனாங்க. அல்லாஹ் தஆலா அல்ஹமத் அனித்தகதத் லஹு தாபூத்தன் ஃபரபத்துஹு ஃபி ஹப்லின் வகானத் தாரிஹிமா முத்தகாம்மத்தன் லில் நைலி. நைல் நதிக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு இருந்தது. நைல் நதி ஓரமாக தான் அவங்க வீடு இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பெட்டியை தயார் பண்ணாங்க. அல்லாஹ் அதெல்லாம் அவங்களுக்கு இல்ஹாம், அவங்களுடைய கல்புல அதை போடுறான், நீ இப்படி இப்படி செய் என்பதை போட்டு ஒரு அருமையான ஒரு பெட்டி, தண்ணி உள்ள புகாத அளவுக்கு பாதுகாப்பான ஒரு பெட்டியை செய்து அதுக்குள்ள காத்து போறவங்க வச்சு அதை மூடி, அதை மொத்தமாக மூடு, பார்த்தா தெரியாது பிள்ளை இருக்கிறது தெரியாது. ஆனால் சுவாசிக்கிற உண்டான அந்த அளவுக்கு உண்டான சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, செய்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உண்டான ஒரு இல்ஹாமையும் அந்த ஆற்றலையும் கொடுத்து அப்படி ஒரு பெட்டியை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த பெட்டியில் என்ன செஞ்சிருது, பிள்ளைய வச்சு அதுலேருந்து ஒரு ரபத்தத், ஒரு கயித்தை கட்டிடுவாங்க. அந்த பெட்டியில் கட்டி தன்னுடைய வீட்டினுடைய ஓரப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பளை என்ன செய்ய கட்டி வச்சிடுறது. இதுதான் நடக்கும். அந்த புள்ள கடந்ததே தண்ணியில் தான் கிடக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணியில் தான் இருக்கிறாங்க. அதை கயிறில் இப்படி கட்டி வச்சிருப்பாங்க. பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த கயித்தை என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே எடுத்துருவாங்க. ஒரு பொடி கயிறு போகிறது தெரியாது, பெருசாக ஒன்றும் தெரியாது, பூமியில் அப்படி கிடக்கு, சும்மா ஏதோ கயிறு கிடக்கிற மாதிரி அப்படியே கிடக்கும். அதை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு கடலில் வந்து நதியில் வந்து எத்தனையோ கட்டைகள் அதுகள் மிதந்து போகுமா இல்லையா, அந்த மாதிரி எத்தனையோ அதே மாதிரி ஒன்று கிடக்குது. இந்த மாதிரி சிஸ்டத்தில் கட்டி இருக்கிறாங்க. பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த கைத்தை பிடிச்சி அப்படி இழுத்துருவாங்க. அப்படியே இழுத்து பிள்ளைய எடுத்து பால்லாம் கொடுத்துட்டு பிள்ளைய பராமரித்து தொடச்சி கிடச்சி தண்ணி ஊற்றுனா குளிப்பாட்டி திருப்பி அந்த பெட்டியில் வச்சு, யாரா வர்றான், அந்த பார்க்கறதுக்கு வர்றானோ கொள்றானோ, அந்த பக்கத்தில் யாரோ சுத்தனா கொள்றான் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே கடல் அனுப்பிடுறது, பெட்டி அனுப்பிடுறது. அது அங்கே தூரத்துக்கு போயிடும். அது அப்படி இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இப்படியா தான் இருந்துகிட்டு இருந்து. இதுதான் கடல்ல போடுற சொல்லி அல்லாஹ் சொன்னா, நீ முடிஞ்சா தைரியமா நீ இருக்கன்னா நீ வச்சுக்க, பிரச்சனை இல்லை. உனக்கு பயமா இருக்குதுன்னு சொன்னா நீ கடல்ல போட்டுரு, அது நான் பாத்துக்கிறேன் என்ப. எந்த கடல்ல போடக்கூடிய முறை என்ன என்று சொன்னா இதான் முறை. இப்படிதான் நடந்தது. ஒரு நாள் அப்படி இது பழக்கமா போயிடுச்சு. வர்றானா அவன் வர்றான், பார்க்க வர்றான், ஜாசூசுகள் வர்றாங்க, சிஐடிகள் வர்றாங்க அப்படிங்கிற தகவல் அப்படி இப்படி போனேன்னு சொன்னா டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, கடலுக்கு அனுப்பிடுவாங்க, இல்லைன்னா பக்கத்தில் வச்சுக்கிடுவாங்க. இப்படியா நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்க என்ன ஒரு பதட்டத்திலேயோ அல்லது மறந்தோ அது கடலில் போட்டவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கட்டுறதுக்கு மறந்துட்டாங்க. கைத்தை கட்டணுமா இல்லையா, கைத்தை கட்டுறதுக்கு மறந்துட்டாங்க. அது அப்படியே என்ன செஞ்சிச்சு, போக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, ஆஹா நம்ம கட்ட இல்லையான்னு பார்த்தா அது போயிடுச்சு, தூரத்தில் போயிடுச்சு. அப்போ அவங்களுடைய மகள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ராத்தா அக்காவை அழைச்சி, அம்மாங்க வா, இந்த மாதிரி இன்னைக்கு கட்டுறதுக்கு நான் மறந்துட்டேன்,
வகாலத்தில் உஹ்திஹி குஸ்ஸீஹி, அல்லாஹ் சொல்றான். வகாலத்தில் உஹ்திஹி, மூசாவுடைய சகோதரிக்கு அவங்களுடைய தாயார் சொன்னாங்க, குஸ்ஸீஹி, அதை பின்தொடர்ந்து நீ போ, அதை பார்த்துக்கிட்டே போ. ஆனா நீ அதைத்தான் பார்க்குற மாதிரி காட்டிக்கிட கூடாது. நீ என்ன செய்யக்கூடாது, அதை பார்க்குற மாதிரி. அந்த பெட்டி எங்கே போய், நான் என் பிள்ளைய நான் விட்டுட்டேனே, கெட்ட மறந்துட்டேனே, துடிக்கிறாங்க. அவங்க மனசுல பெத்த தாய் இல்லையா, எனவே அவங்களுக்கு ரொம்ப அச்சம் வந்தது. நீ என்ன செய்ய, அதுக்கு பின்னாலேயே நீ போய்கிட்டே வா, அது எங்க போகுதுங்கிறது நீ பார்த்துக்கிட்டே வா, நீ அதை உன்னுடைய கண்காணிப்பிலேயே அது இருக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க அவங்களுடைய தாயார் சொன்னாங்க. வகாலத்தில் உஹ்திஹி குஸ்ஸீஹி ஃபபஸ்ரத், அந்த பொம்பளை என்ன செஞ்சாங்க, அந்த அவங்களுடைய ராத்தா அதை பார்த்துக்கிட்டு அப்படியே போறாங்க. போனா அந்த நைல் நதியிலிருந்து சில வாய்க்கால்கள் அங்கங்க, இப்ப பெரிய நதி இருக்கும், அதுல இருந்து வாய்க்கால் தோண்டு விடுவாங்க, இந்த பக்கம் போறதுக்கு, இந்த ஊர் போறதுக்கு, அந்த வாய்க்கால்கள், அதை மாதிரி சில வாய்க்கால்கள் அங்கங்க போகுது. அதுல ஒரு வாய்க்கால் வழியா அப்படி போகுது. இவங்க அதை அப்படி சும்மா கண்டுக்கிடாத மாதிரி என்ன, நல்ல விவரமான புள்ள, அவங்க ரொம்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய சகோதரி ராத்தா ரொம்ப விவரமான ஆளு. அவங்க அதை கண்டுக்கிடாத மாதிரியே என்ன செஞ்சாங்க, அந்த பெட்டி இப்படி போகுது, இப்படி பார்த்துக்கிறது, சும்மா அப்படி நடந்து போற மாதிரி, ஏதோ வேலையை போற மாதிரி அந்த ஓரமா அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நதியிலிருந்து அது கிளம்பி அது ஒரு வாய்க்கால் வழியா உள்ள வந்து, அந்த வாய்க்கால் எங்க போகுதுன்னு சொன்னா ஃபிரௌனுடைய மாளிகைக்குள்ள உள்ள போகுது. அவன் அந்த மாதிரி வச்சிருக்கிறான். யாருக்கிட்ட போகக்கூடாதோ அவங்ககிட்ட அல்லாஹ் கொண்டு போறான். இதுதான் ரப்புடைய வேலை. யாருடைய ஆட்சியை, அவன் யாரை கொல்லணும்னு நினைச்சிருக்கிறானோ அந்த ஆளே அவன் வீட்டுக்குள்ள போறாங்க. பிள்ளையா குழந்தையா பெட்டிக்குள்ள உள்ள போகுது. இப்படி என்ன செய்யுது, அப்படியே உள்ள போகிறது. இவர்களுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. அண்ணா லில்லாஹி, போனாலும் போகுது, இதுக்குள்ள போகுதே அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு ஹவுஃபும் கவலையும் வந்தது. கடைசியில் அங்க போன போது அங்க இருக்கக்கூடிய ஜாரியத்துகள் என்ன செஞ்சாங்க, அங்க இருந்தாங்க. அந்த ஜாரியத்துன்னு சொன்னா அந்த வேலைக்கார பெண்கள், அடிமை பெண்கள், அவர்கள் பார்த்தாங்க ஒரு பெட்டி வருதே அப்படின்ட்டு நேராக அந்த பெட்டியை போய் என்ன செஞ்சாங்க, எடுத்து பார்த்தா ஒரு பெட்டி, ஒரு அழகான ஒரு டிஃபரெண்டான ஒரு பெட்டியா இருக்குது. ஆனா அதை திறக்க எப்படின்னு தெரியல. அதுக்குன்னு சில சிஸ்டம் வச்சிருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இல்ஹாமின் மூலமாக அறிவித்தோம் என்று குறிப்பிடுகிறான். அங்கே என்ன செய்யறாங்க, திறக்க முடியல. கடுத்து அதை கொண்டு வந்து ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் இருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி நாங்க இருக்கும்போது இப்போ அந்த குளக்கரையில நம்முடைய இப்படி ஒரு பெட்டி வந்து சேர்ந்தது, நாங்க அங்க இருக்கோம், ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அங்க சட்டிப்பானை கழுவிட்டு இருந்தா ஏதோ நடந்திருக்குன்னு வைங்க. அப்ப அந்த சமயத்தில் இது வந்தது, இதை திறக்கிறதுக்காக நாம முற்பட்டோம், அதை முடியல என்று அந்தவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அந்த பெட்டியை கொடுக்குறாங்க. அது பார்த்தா ஒரு வித்தியாசமான பெட்டியா இருக்கு. இது என்னடா பெட்டி அப்படின்ட்டு கடைசி அதை எப்படிலாம் திறக்கணுமோ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பான் இல்லையா, ஆசாரியா மேம, அவனை கூப்பிட்டு விட்டு அதை திறப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்து திறந்தா சுபஹானல்லாஹ், ஒரு அற்புதமான குழந்தை உள்ள இருக்கு. ஒரு அருமையான குழந்தை உள்ள இருக்குது. அதை பார்த்ததும் அறிஞர்கள் எழுதுகிறார்கள், அதனுடைய நூறாணியத்தை பார்த்து அவங்க அப்படியே தடமாறிட்டாங்க. அவர்கள் நூறாணியத்தை பார்த்து அப்படியே அதிர்ந்து போய்விட்டார்கள். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜலாலியத்தும் அதில் வெளிப்பட்டது என்று எழுதுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜலாலியத்தை